السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يزال المؤمن معنقا صالحا ما لم يصب دما حراما فإذا أصاب دما حراما بلغه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக. வாழும் காலத்தில் நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் இபாதத்துடன் கூடிய நல்ல வாழ்க்கையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஜியாரத் செய்கிற, ஹஜ்ஜி செய்கிற, உம்ரா செய்கிற வாய்ப்பை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. உலகை விட்டு நம் மூச்சடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறு நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்டவர்கள் எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ஒரு நெருக்கடியான நிலையை நம்முடைய நாடு இப்பொழுது சந்தித்திருக்கிறது. உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பதற்றத்தோடும் ரொம்ப பெரிய வருத்தத்தோடும் பார்க்கிற நிகழ்ச்சி ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய நாட்டிலே நடந்திருக்கிறது. முதல் கட்டமாக அதிலே அந்த தாக்குதலை செய்தவர்கள், அதிலே பாதிக்கப்பட்டவர்கள், அதிலே இறப்பை எய்தியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு இந்த கொடிய செயலில் ஈடுபட்டவர்களை நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் நிப்பாட்டி அவர்களுக்கு தகுந்த தண்டனையை பொது இடத்தில் வைத்து, குறிப்பாக குடும்பத்தின் உறுப்பினர்களை இழந்திருக்கக்கூடிய, அந்த வலியோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய அவர்களுக்கு முன்னால் வைத்து அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் வாழக்கூடிய சராசரி எல்லா மக்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த மண்ணில் எப்பொழுது போதும் எல்லா நேரம் போலும் ஒரு குறிப்பிட்ட மதச்சாயம் பூசக்கூடிய வேலையை இந்த காஷ்மீருடைய தாக்குதலுக்கு பின்னாலும் இது இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறவில்லை. இந்த நேரத்தில் நாம் சில விஷயங்களை பரிமாற இருக்கிறோம், அது குறித்து சிந்திக்க இருக்கிறோம். இஸ்லாம் எப்படியான ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வழியை உலகத்திற்கு காட்டுகிறது என்பதை எல்லோருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீதை நாம் நபிமொழி தொகுப்புகளிலே காண முடிகிறது. எவரொருவர் தன்னோடு பிறந்த சகோதரர்கள், தான் கூட பிறந்தவங்க, அவர்களுக்கு முன்னாலும் கூட ஆயுதங்களை ஏந்தி பயம்புறுத்தக்கூடிய விதத்திலே நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் நஷாரா அலா அஹீஹி பி ஹதீதத்தின் லஅனத்துல் மலாயிகா, தான் கூட பிறந்தவங்க அவர்களுக்கு முன்னால் ஆயுதம் எடுத்தாலும் கூட மலக்குகளின் சாபத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். வ இன்கான அஹூஹு வ இன்கான அஹாஹுலி அபீஹி வ உம்மிஹி, தாய் வழியும் தகப்பன் வழியும் சகோதரர்களாக இருந்தாலும், சில சமயங்களிலே விளையாட்டுக்காக கூட இருந்தாலுமே கூட மலக்குகளின் சாபத்தை பெற்றுத் தருவதற்கு அது வழிவகுத்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தான் கூட பிறந்த சகோதரர்களுக்கு முன்னாலேயே ஆயுதம் எடுக்கக்கூடாது என்றால் பொதுமக்களுக்கு எதிராக அமைதியை சீர்குலைக்கும் விதமாக
மனித உயிர்களை துச்சமாக கருதக்கூடிய விதத்தில்தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ஒன்றை அழுத்தம் திருத்தமாக நாம் எல்லோரும் திரும்ப திரும்ப சொல்கிறோம், பயங்கரவாதத்திற்கு தீவிரவாதத்திற்கு மதமே கிடையாது. அந்த காரியத்தை எவர் செய்தாலும் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர் எந்த கொள்கையை எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான். இஸ்லாம் அதிலே மிக தெளிவாக இருக்கிறது. சொல்லப்போனால் ஒரு அப்பாவி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, உண்மையான குற்றவாளி இறைவனுக்கு முன்னாலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி நிப்பாட்டப்பட வேண்டும் என்பதிலே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், திருக்குரானிலே 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. அந்த 114 அத்தியாயத்திலேயே ரொம்ப பெரிய அத்தியாயம் எதுவென்றால் சூரா பக்ரா. சூரா பக்ரா தான் பெரிய அத்தியாயம். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருப்போம் அல்லது நாமே வாசித்திருப்போம். பக்ரா என்கின்ற அத்தியாயத்திற்கு பெயர் வந்ததே அந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே பசுமாடு சம்பந்தமாக பேசப்படுகிறது. அதை வைத்து அந்த அத்தியாயத்திற்கு மொத்தத்திற்குமே பக்ரா என்று பெயர் வந்தது. என்ன நிகழ்ச்சி அது? அதன் பின்னணி என்ன? அந்த நிகழ்ச்சிக்கும் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கலாம். நீங்கள் பாருங்கள், இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு தெளிந்த நீரோடையான வழிகாட்டுதலை உலகத்திற்கு தருகிறது என்பதை நாம் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, ஒருவர் இறந்து போய்விட்டார், அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் உறவுக்காரரில் ஒருவர் சொல்கிறார், என்னுடைய இந்த இரத்த பந்தமாக இருப்பவரை ஊர்க்காரர்கள் யாரோ கொன்று விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். இவருடைய இறப்பிலே சந்தேகம் இருக்கிறது நெருங்கிய உறவுக்காரர்களுக்கு. இப்பொழுது அவர்களெல்லாம் வந்து அந்த காலத்திலே இருந்த நபி மூசாவிடத்திலே வந்து சொல்கிறார்கள், எங்களுக்கு கொலையாளி யார் என்று தெரிய வேண்டும். அநியாயமாக இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் குற்றம் செய்தவர் யாரோ, ஆனால் பழி சுமக்கக்கூடியது வேறு யாரோ என்பது போன்று இந்த நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அநியாயமாக ஒருவர் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. உண்மை குற்றவாளி மக்களுக்கு மன்றத்தில் நிப்பாட்டப்பட வேண்டும். எனவே உங்கள் இறைவனிடத்திலே சொல்லி உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு வழிதாருங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல கேட்டேன். அல்லாஹ் சொன்னா, ஒரு பசுமாட்டை பிடிச்சி அறுத்து அதனுடைய வாளை வச்சு இறந்து போனவரின் மீது ஒரு அடி அடியுங்கள், அவரே சொல்லுவார் தன்னை யார் கொன்றார் என்று. நீங்கள் பார்க்குறத பார்த்தா இறந்து போனவர் எப்படிங்க எந்திரிப்பார்? அல்லாஹ் சொன்னான். அதை அருமை மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள். இதுதான் தீர்வு. இதை தாண்டி வேறு எந்த தீர்வையும் தேட வேண்டாம். அல்லாஹ் கொடுத்த தீர்வு. அதை கேட்டிருக்கலாம். அவர்கள் அடுத்து தொழாம ஆரம்பித்தார்கள். அடுத்து கேள்வி கேட்க தொடங்கினார்கள். என்ன மாடு, எப்படி தன்மை உள்ள மாடு, எந்த நிறத்திற்கு மாடு, எந்த பயன்பாட்டிலே பயன்படுத்தப்பட்ட மாடு என்று அடுக்கடுக்கான கேள்விகள் வைத்தார்கள். அடுத்தடுத்த விளக்கத்தையும் அல்லாஹ் சொன்னான். கடைசியில் அதிகப்படியான பொறுமதி உள்ள ஒரு மாடாக அது மாறிவிட்டது. அதிகப்படியான காசை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். கடைசியில் வாங்கினார்கள். ஃபதபஹூஹா வமா காது யஃபாலூன், அந்த மாட்டை அறுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மனசே இல்லை, தேவையில்லாமல் பண்ணிட்டோமே, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேட்டிருக்கலாமே என்று நினைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கேட்க 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 அதனுடைய தன்மைகளை இறைவன் விவரித்து கொண்டே போனான். இறைவன் சொன்ன தன்மைக்குட்பட்ட மாட்டை பிடிப்பது பெரும் கஷ்டமாகி போனது. கடைசியில் அந்த மாட்டு எவ்வளவு கிலோவோ, எத்தனை கிலோவோ அவ்வளவு கிலோவுக்கு தங்கம் இடைக்கு இடம் சமமாக வேண்டும் என்று கேட்டார்கள். கொடுத்து அந்த மாட்டை அறுத்து அந்த வாளை கொண்டு அடித்தார்கள். இறந்து போனவர் எழுந்தார். எழுந்தவர் சொன்னார், இதோ போகிறாரே, இவர்தான் என்னை கொன்றார். தன்னை கொன்றது யார் என்பதை சொல்லிவிட்டு மறுகணமே கண்மூடி விட்டார், இறந்து விட்டார். மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டார். யாருன்னு பார்த்தா, யார் ஊர் ஃபுல்லாக யாரோ ஒருத்தர் எங்கள் சித்தப்பாவை கொண்டு விட்டான் என்று பரப்பிக்கிட்டு இருந்தானோ அந்த பையன் தான் கொண்டான். யார் ஊர் முழுக்க என்னுடைய சொந்தக்காரரை, என்னுடைய உறவுக்காரரை, என்னுடைய தகப்பனாரோடு பிறந்தவரை கொன்று விட்டார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தாரோ அவர்தான் இந்த வேலையை செய்தார். அந்த வேலைக்கு பின்னால் அவருக்கு இருந்த எண்ணம், அவருடைய சொத்துக்களை எல்லாம் மொத்தமாக சுருட்டி வாரி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எண்ணம். இவர் இருக்கும் வரை எப்பொழுது சொத்தை அனுபவிப்பது? இவரை தீர்த்து கட்டிவிட்டால் மொத்த சொத்துக்கும் நாமே மொத்த தகுதியாக மாறிவிடுவோம் என்று எண்ணித்தான் அந்த படுகொலையை அவர் செய்தார். இங்கே நமக்கு செய்தி என்ன தெரியுமா?
அல்லாஹ் குற்றவாளி யார் என்பதை காண்பிப்பதற்கு உலகத்தின் நியதியை மாற்றி கொடுத்து இறந்து போனவரை மறுபடியும் பேச வைத்து இவர்தான் குற்றவாளி, இவரை தாண்டி வேறு யாரையும் குற்றவாளியாக தேர்ந்தெடுத்து விட வேண்டாம் என்பதை தன்னுடைய மூஜிசாவின் மூலமாக அற்புதத்தின் வழியாக அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபியின் தொடர்பிலே. அநியாயமாக பழி சுமத்தி விடக்கூடாது யாரின் மீதும், அதே நேரத்திலே குற்றம் யார் செய்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் இந்த அத்தியாயத்தினுடைய இந்த நிகழ்ச்சி ரொம்பவும் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான நபித்தோழர் உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளையாக இருந்தவர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு பிறந்த பிள்ளை உஸாமா. நபியின் வளர்ப்பில் வளர்ந்தவர் ஸைத். சின்ன வயதிலிருந்தே நபியோடு இருந்தார். சொல்லப்போனால் அவருடைய பெத்த தகப்பன் வந்து என் கூட வந்திருப்பா, உன்னை நாங்கள் தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ரொம்ப உங்கள் அம்மா தூங்கிறது இல்லை, ரொம்ப பெரிய சிரமத்தில் இருக்கிறோம், எங்களோட வந்துடுறேன் என்று கூப்பிடும் பொழுதும் கூட ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நான் வரமாட்டேன்றாங்க. நான் நபியிடத்திலே இருந்து கொள்கிறேன், இவர்களோட என்னுடைய நாட்கள் கழியட்டும் என்று சொல்லி மொத்த நாட்களையும் மொத்த நேரத்தையும் நபிக்கே கொடுத்தவர்கள். ரசூலுல்லாவின் அன்பிற்குரியவர் ஸைத். அதே அன்பை அவருக்கு பிறந்த பிள்ளை உஸாமாவின் மீது ரசூலுல்லாஹ் வைத்தார்கள். உஸாமாவையும் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் இந்த உஸாமா? தன் வளர்ப்பு மகன் ஸைதின் மகன். ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தரின் மீது நமக்கு அதிக பிரியம் இருக்கிறது என்பதினாலே அந்த பிரியம் பல நேரங்களில் கண்ணை மறைத்து விடக்கூடாது. அவரை நான் விரும்புகிறேன் என்பதனாலே அவர் என்ன செய்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்று நமக்கு நாமே ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. யார் தப்பு செய்தாலும் அதை கேட்க வேண்டும், யார் குற்றம் இழைத்தாலும் அதை குறித்து உண்டான விசாரணைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட வேண்டும். பிரியமானவர் ஒன்றை செய்துவிட்டால் அதை கண்டும் காணாமல் விட்டுவிடுவதும், நமக்கு பிடிக்காதவர் ஒன்றை செய்துவிட்டால் அதை தோண்டி துருவி ஆராய்ந்து அது குறித்து தீர்க்கமாக விசாரிப்பதும் இது நல்லவர்களின் செயல்பாடு இல்லை என்பதை அல்லாஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் அழிந்து போனதற்கு முக்கியமான மூல காரணம் என்னவென்றால், அதிலே வசதி வாய்ப்புள்ளவர் தப்பு செய்தால் விட்டு விடுவார்கள். ஏப்ப சாப்பையான யாராவது ஒருவர், இல்லாப்பட்டவர், ரொம்ப பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கக்கூடியவர் ஏதாவது தப்பு செய்தால் அவரை போட்டு படாத பாடுபடுத்துவார்கள். இதுதான் அந்த சமுதாயம் வீழ்ந்து போனதற்கு காரணம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தனக்கு பிரியமானவர் ஒன்றை செய்து விட்டாலும் கேட்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் அஸபியத் என்றால் என்ன, குலப்பெருமை என்றால் என்ன, அதை எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்குறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் அநியாயம் பண்ணுறாரு, தப்பு பண்ணுறாருன்னு நல்லா தெரியுது, தெரிஞ்சுமே கூட அவருக்கு ஆதரவாக நிற்கிறது, அவருடைய இமேஜ் உடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுறது, இதுதான் குலப்பெருமை. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே யார் தப்பு செய்தாலும் கேட்க வேண்டும். உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, ஒரு போர்க்களத்துக்கு போயிருந்தோம், போரெல்லாம் முடிச்சு வெளியாகக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், நல்லா தெரியும் அவர் எதிரடியில் உள்ளவர் தான் என்று. அவரை தீர்த்து கட்டலாம் என்று கையை உயர்த்தினேன். அவர் உடனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா சொல்றியா, என்ன உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றியா, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா உன்னை நாங்கள் விட்டுருவோமா? எப்போ போர்க்களம் என்று வந்து விட்டதோ, எப்போ களத்துக்கு நாம் வந்து விட்டோமோ, எதிர்ப்பை கண்டிப்பாக எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். ஜெயிப்பது அல்லது தோற்பது, இந்த ரெண்டில் என்றால் ஒன்று நடக்கத்தான் போகிறது. இப்பொழுது எங்கள் அணி ஜெயிக்கிற நிலையில் வந்து விட்டது. இவ்வளவு நேரம் எங்களிடத்தில் போர் செய்து விட்டு வாளையை தூக்கியவுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறாய், போடு அப்படின்னு ஒரு போடு போட்டான், இறந்தே போயிட்டார். இதை வந்து சொன்னார் உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன பின்னாடி நீ எதுக்கு அவருக்கு எதிராக வந்து வாளை உயர்த்தினாய்? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதற்கு பின்னால் எதற்கு நீ அவருக்கு எதிராக வாளை உயர்த்தினார், தூக்கினாய் என்று கேட்டார்கள். அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் இன்னமா காலஹா மகாஃபத்த ஸலாஹ், அவர் வாளுக்கு இரையாயிடக்கூடாதுன்ற பயத்தில் தான் அவர் சொன்னார் கலிமாவை. அவர் உள்ளபடியே உள்ளத்திலிருந்தெல்லாம் சொல்லலை, உள்ளத்தின் அடியாளத்திலிருந்தெல்லாம் அந்த கலிமா அவருக்கு வரவில்லை என்று ரசூலிடத்திலே ஹஸரத் சஹாபி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் கேட்ட வார்த்தையை பாருங்க,
அஃபலா ஷகக்த அன் கல்பிஹி ஹத்தா தஅலம மின் அஜலி தாலிக யா உசாமா. என்ன அவர் கல்பை புலந்து பார்த்தியா நீயே? அவருடைய நெஞ்சை புலந்தா பார்த்தாய்? அவர் எதற்காக வேண்டி சொல்கிறார் இந்த கலிமாவை? பயத்துக்கு சொல்கிறாரா, உள்ளபடியே நம்பிக்கையோடு சொல்கிறாரா என்பதை நீ புலந்து பார்த்தாயா? அதில் சஹாபி சொன்னார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், அவருடைய கல்பெல்லாம் நான் புலந்து பார்க்கல. ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, மன் லக்க பி லா இலாஹ இல்லல்லாஹ் யௌமல் கியாமா. அவர் சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு வந்து நாளைக்கு மறுமையிலே அவர் நின்றால் நீ என்ன சொல்லுவாய்? நான் கலிமா சொன்னி என்னை கொண்டு போட்டாங்க என்று அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே அவர் அந்த கலிமாவோடு வந்து நின்றால் நீ என்ன சொல்லுவாய் என்று ஹஸரத் உஸாமா ரலியல்லாஹு பார்த்து கடும் கோபத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை கேட்டார்கள் என்றால், ஹஸரத் உஸாமா சொல்றாங்க, நான் பிரியப்பட்டேன், நான் இத்தனை நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு அமல்கள் செய்ததெல்லாம் வீணா போச்சே, நான் இன்னைக்கு புதுசா ஒரு முஸ்லீமா பிறந்திருக்கலாமே, என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் செஞ்ச அமல்கள் எல்லாம் வீணா போச்சே, இன்னைக்கு நான் ஒரு புது முஸ்லீமா பிறந்த நல்லா இருந்திருக்குமே. ரசூலுல்லாஹ் இப்படி கேட்டாங்களே, நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, கலிமா சொன்னதற்கு பிறகு அவருக்கு எதிராக நான் வாளை உயர்த்திருக்க கூடாது, நான் நினைத்து கொண்டேன் பயத்துக்காக வேண்டி சொல்கிறார் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அதே கலிமா நாளைக்கு மறுமையிலே உனக்கு முன்னால் வந்து நின்றால் நீ என்ன செய்வாய் என்று கேட்கிறார்களே என்று நினைத்து நினைத்து அழுதார்கள். தன் வாழ்வின் கடைசி கட்டம் வரை இதை நினைத்து வருந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். எனவே இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், அநியாயமாக ஒருவர் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதிலே மிகவும் தெளிவாக இஸ்லாம் அல்லாஹ்வின் வழியாக, அல்லாஹ்வின் தூதர் வழியாக நமக்கு வழிகாட்டுகிறது. எனவே 26 நபர்கள் இறந்திருக்கிறார்கள் என்றால் அத்தனை நபர்களுமே சொல்ல போனால் சுற்றுலா பயணிகள் அநியாயமாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த குற்றத்தை செய்தவர்கள் நிச்சயமாக உலக மக்களுக்கு முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உங்களை போன்ற என் போன்ற எல்லா மக்களுடைய ஆவலும். ஏனென்றால் இஸ்லாம் ஒரு உயிர் பாதிக்கப்பட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருந்திருக்கிறார்கள். மனித உயிரை விடுங்கங்க, அதையும் விட மேலாக ஒரு குருவி, ஒரு காகம், ஒரு பறக்கக்கூடிய பறவை அல்லது ஊறக்கூடிய ஊர்வன விலங்கினங்கள், உயிரினங்கள், அது பாதிக்கப்பட்டாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்கி போயிருக்கிறார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அபூதாவுதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு தாய் குருவி இடத்திலிருந்து அதனுடைய பிள்ளை குருவியை, குஞ்சு குருவியை பிடித்து வைத்து விளையாடி கொண்டிருந்தோம். அந்த தாய் குருவி தான் பிள்ளையை தொலைச்சு போட்டு அப்படி பரிதவிச்சு போய் நிற்கிது. எங்க விட்டோம் தெரியலையே, குஞ்சியை எங்கே விட்டோம் என்று தெரியவில்லையே என்று அப்படியே அது அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருக்கிறத சொல்ல அதை பார்த்தாங்க. எங்களை வந்து பார்த்தாங்க. அந்த குஞ்சு குருவியை வைத்து நாங்கள் தான் விளையாடி கொண்டிருந்தோம். கேட்டாங்க, யார் இந்த வேலையை பண்ணது? தாயிடத்திலிருந்து இந்த பறவையை பிரித்தது யார் என்று கேட்டார்கள். நாங்கள் தான் யார் சொல்ல, விளையாட்டுக்காண்டி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விளையாட்டுக்கு கூட ஒரு தாய்க்கு ஒரு குருவியாக அது இருந்தாலும் அதற்கு நீங்கள் சிரமத்தை தராதீர்கள், ஒரு பரிதவிப்பை கொடுக்காதீர்கள். இது நம்முடைய முறை அல்ல, அதை அதனுடைய திருப்பி அனுப்புங்கள். ருத்து வலதஹா இலைஹா, அந்த தாயோடு அந்த பிள்ளையை நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று செய்தனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றார்கள். அதே ஹதீஸினுடைய தொடரிலே இப்படி வந்திருக்கிறது, நாங்கள் வழியில் நடந்து வந்து கொண்டிருந்தோம், எறும்புகளின் புற்று அங்கே இருந்தது. எறும்புகள் எல்லாம் கூடு கட்டி வைத்தது, எறும்பு புற்று சொல்லுவாங்கல்ல, உள்ள போய் நிற்குமே, அந்த இடத்தை ரசூலுல்லாஹ் கடக்கும் பொழுது பார்த்தார்கள், அந்த எறும்பு புற்று எல்லாம் கரிக்கப்பட்டிருந்தது. யாரோ தீயை போட்டு கொளுத்தி விட்டுருக்குறாங்க. இப்போ கேட்டாங்க, யார் இந்த வேலையை செஞ்சது? யாரோ சிலர் சொன்னார்கள், நாங்கள் தான் செஞ்சோம், அது டிஸ்டர்பாக இருக்குதில்ல, காலில் ஏறி கடிச்சிருதில்ல என்று நாங்கள் சொன்னோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹு லா யம்பகி அன் யுஅذிப பின்னாரி இல்லா ரப்பன்னார், நெருப்பை வைத்து எந்த உயிரினங்களையும் துன்புறுத்தக்கூடாது, நெருப்பை வைத்து எந்த உயிரினங்களையும் தண்டிக்க கூடாது. நெருப்பை இட்டு கொளுத்தி விடுவதோ அல்லது நெருப்பை சார்ந்து இருக்கக்கூடிய வேதனைகளை எந்த உயிரினங்களுக்கும் கொடுக்கக்கூடாது. ரப்புன்னார், நெருப்பின் அதிபதியாக இருக்கக்கூடிய அவன் மட்டுமே அந்த வேலையை செய்வான், மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் அதை செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் எங்களை கண்டித்தார்கள். இனிமேல் இந்த காரியத்தில் ஈடுபடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே இன்னைக்கு சர்வசாதாரணமாக AK-47 ரக துப்பாக்கிகளை கொண்டு வந்து ஒரு 6 நபர்கள் வந்து 26 நபர்களை கொன்று தீர்த்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய கண்டனத்திற்கும் வேதனைக்கும் உரியது. உள்ளபடியே நாம் அதை கண்டிக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம். இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த தாக்குதலுக்கு பின்னால் 6 நபர்கள் வந்திருக்கிறார்கள், 300 கிலோமீட்டர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அந்த பகுதியிலே பாதுகாப்பு போதிய அளவில் இல்லை என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். இதில்
என்ன ஒரு புறம் இது தாக்கப்படுதல் ஒரு புறம் இருந்தால், இதற்கு எதிராப்புல முஸ்லீமின் வெறுப்பு, முஸ்லீம் வெறுப்பு என்பதும் இதிலே களமாடப்பட்டிருக்கிறது. பகல்காமிலே இறந்து போன இந்துக்களுக்கு நாங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மந்திரி சொல்கிறார். இது ஒரு புறம் என்றால், முஸ்லிம்களுக்கு எதிரான மனநிலையை கட்டமைப்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் சமூக வலைதளங்களிலே தொடர்ச்சியாக பேசப்படுவதை பார்க்கிறோம். இது ஒரு புறம் என்றால், இதற்கு நேர் எதிராக அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு இந்த பாதிப்பிலே தங்களை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்ற செய்தி பேசுபொருளாக ஆகவே இல்லை. அதாவது ஒரு இக்கட்டான சமயத்திலையும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக வெறுப்பையும் வன்மத்தையும் எவ்வளவு தூரம் விதைக்கலாம் என்ற சிந்தனை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. ஆனால் அங்கே நடந்த மனிதநேய செயல்பாடுகள் பேசுபொருளாக மாற வேண்டும். அதுதான் உள்ளபடியே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? அன்பான சகோதரர்களே, 26 நபர்கள் இறந்திருக்கிறார்கள் என்றால் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை சரியான பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சேர்த்துவதற்காக வேண்டி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் அவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. சொல்ல போனால் தமிழில் நம்ம சொல்லிக்கிறது உண்டு சில சமயங்களில், என் உயிரை கொடுத்தாவது உன்னையை நான் காப்பாற்றுவேன், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நீ வாழணும், உன்னையை நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன் என்று சொல்றது உண்டு. ஆனால் நிதர்சனமாக நடந்திருக்கு இந்த சம்பவத்தில். அங்கே அதாவது சையீத் ஆதில் உசேன் ஷா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டக ஓட்டி, அவர் ஒட்டகம் ஓட்டக்கூடிய அந்த ரேஸு, அதாவது வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை இது ஏற்றி அப்படியே சுட்டி காட்டக்கூடிய வேலை பார்க்குறாரு. அந்த மாதிரியான அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய நபர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த சையீத் ஆதில் உசேன் ஷா என்பவர் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து தன்னை கொடுத்து சுற்றுலா பயணிகளுடைய சிலருடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறார். அந்த தாக்குதலிலே இவரும் இறந்து போயிருக்கிறார். பொதுவாகவே சுற்றுலா தலங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பீங்க. சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் எல்லாம் அனுபவப்பட்டிருப்போம். சரி, அங்கே சரியில்லைங்க, ரொம்ப ரஃப்பாக இருக்காங்க மக்கள், எல்லாம் காசு பிடிங்களாக இருக்காங்க, காசுக்கு மட்டும்தான் அங்கே ஒரு முக்கியத்துவம் இருக்குது, ஒரு ஒரு சரியான கவனிப்பு இல்லை, ஒரு சரியான முறையான ஒரு அணுகுமுறை இல்லை, எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசுகிறாங்க, ரொம்ப நம்மளை மன உடையினமாக நடந்துக்கிட்டாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுற்றுலா தலங்களில் வருவது என்பது இயல்பு. ஆனால் காஷ்மீரை பொறுத்தவரைய இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அங்கே போய் வந்துவிட்ட மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அவ்வளவு பண்பாக நடந்துக்கிறாங்க, அந்த மக்கள் அவ்வளவு அன்பாக பார்த்துக்கிறாங்க, எங்களை கூட்டி போய் அவ்வளவு அரவணைச்சாங்க. எத்தனையோ சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை எல்லாம் சமூக வலைதளங்களிலே பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். சஜ்ஜாத் அகமது பட் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர், ஒரு தொழிலாளி, அவர் அங்கே சுற்றுலா பயணிகளை கூப்பிட்டு அவர்களுக்கான கைடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அவர் என்ன செய்திருக்கார் தெரியுமா? நீங்கள் பார்த்திருக்கலாம். தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு ஓடுகிறார். தோளில் தூக்கி வச்சுக்கிறது யாருன்னே தெரியாது. அவர் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து சுற்றுலாக்கு வந்திருக்கிறார், டூரிஸ்டாக வந்திருக்கிறார். அங்கே தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு ஓடுகிறார். ஓடி எப்படியும் அவரை காப்பாற்றி கொண்டு போய் விட்டு விட்டார். அவர் இடத்துல கேட்கும்போது அவர் சொல்றாங்க, எங்களுக்கு மதம் பெருசு இல்லை, முதுகுல தூக்கி வச்சுட்டு ஓதுனீங்களே, அந்த சமயத்தில் அங்கும் இங்கும் குண்டு தாக்குதல் நடக்குது, துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்கான், உங்க உயிர் மேல உங்களுக்கு அச்சமே இல்லையா? என் உயிர் எனக்கு பெருசு இல்லை, எங்க ஊருக்கு வந்தவங்களை என்னையால முடிஞ்ச அளவுக்கு எப்படி காப்பாற்றி கொடுக்க முடியுமோ அது மட்டும்தான் என்னுடைய சிந்தனையில் இருந்துச்சு. இங்கே மதத்தை விட மனிதன்தான் பெருசு, மனிதனே தான் முக்கியம் என்பது மட்டும்தான் என்னுடைய சிந்தனையில் இருந்து என்பதை சஜ்ஜாத் அகமது ஃபட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த லோக்கல் பீப்புளாக இருக்கக்கூடியவர் சொல்கிறார். அதே மாதிரி அதீல் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் இந்த பிரச்சனையிலே, இந்த தாக்குதலின் சமயத்திலே மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு தன்னுடைய வீட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், யாரோ சிலர் செய்தது, காஷ்மீர் மக்கள் மொத்த மக்களுமே இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் யாரும் இந்த பயங்கரவாதத்திற்கு துணை போனவர்கள் கிடையாது, அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் கிடையாது. இதோ பாருங்கள், இந்த நாட்டின் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து எங்கள் நாட்டுக்கு சுற்றுலாவாக வந்தவர்கள், எங்களால் முடிந்த உதவியையும் ஒத்தாசையும் செய்திருக்கிறேன் என்று அவர் சொல்லக்கூடியதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நம்முடைய மாநிலத்திற்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளத்திலிருந்து ஒரு பெண்மணி, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த பெண் பேசிய வீடியோ வைரலாக சமூக வலைதளங்களிலே பரவி கொண்டிருந்தது. ஆரத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவருடைய தகப்பனாரை இந்த தாக்குதலில் அந்த பெண் பறிகொடுத்திருக்கிறார். ராமச்சந்திரன் அவருடைய பெயர். அந்த பெண்மணி சொல்கிறாள்,
என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார், குண்டு தாக்குதலுக்கு உட்பட்டு இறந்து போய்விட்டார். என்ன செய்வதென்றே தெரியாமல் இருந்த சமயத்திலே 2 முஸ்லிம் சகோதரர்கள், ஷபீர், முசாஃபர் என்ற 2 முஸ்லிம் சகோதரர்கள் வந்தார்கள். எனக்கு ரொம்பவும் பக்கத்துணையாக இருந்தார்கள். இருந்து என்னை பாதுகாப்பாக ஊர் ஏற்றிவிடும் வரை அவர்கள் இருந்து எனக்கான அனுசரணையையும் ஆதரவையும் கொடுத்துவிட்டு சென்றார்கள். நான் அவர்களிடத்திலிருந்து விடைபெறும் பொழுது சொன்னேன், கவலைப்படாதீர்கள், என்னுடைய சகோதரர்கள் 2 பேர் காஷ்மீரில் இருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தோடு நான் எங்கள் நாட்டுக்கு போகிறேன். எனக்கு கூட பிறந்த சகோதரர்களை போன்று என்னுடைய இந்த துயரத்திலே இருந்து அதிலே பங்கெடுத்து என்னை பாதுகாப்பாக ஏற்றி விடுகிறீர்களே, எனக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தம் இருக்கிறது என்றால், இந்த காஷ்மீரிலே எனக்கு கூட பிறவாத சகோதரர்கள் 2 இருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தோடு எங்கள் ஊருக்கு நான் போகிறேன் என்ற செய்தியை சொல்லிட்டு, அல்லாஹ் தான் உங்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி போகிறார். அன்பு சகோதரர்களே, ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் தன்னுடைய மகனை பாதுகாத்தது யார் என்பதை சொல்கிறார். இந்த செய்திகள் எல்லாம் எல்லா ஊடகங்களிலும் பேசுபொருளாக ஆகியிருக்கிறதா என்றால் பெரிய ஒரு கேள்விக்குறிதான் மிச்சம். ஏதோ அங்கிட்டும் இங்கிட்டும் வரக்கூடிய செய்திகளை சேகரித்து உங்களுக்கு நாம் தருகிறோம். நீங்களும் சில விஷயங்களை சமூக வலைதளங்களிலே பார்த்திருக்கலாம். கணவனை இழந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, தன்னையும் தன்னுடைய மகனையும் யார் காப்பாற்றியது? அந்த பெண் சொல்கிறார், பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லிக்கொண்டு 3 இளைஞர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் தான் எங்களை தூக்கி கொண்டு காப்பாற்றி கொண்டு போனார்கள். எங்களை பாதுகாப்பான இடத்திலே கொண்டு போய் வைத்தார்கள். எனக்கு நிச்சயமாக என்னுடைய உடலில் உயிர் இருக்கும் காலம் வரை அவர்களை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் மறுவாழ்வு கொடுத்தவர்கள் அவர்கள், நான் மறக்கவே மாட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னதும் இன்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எனக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான மனிதநேய செயல்கள் எல்லாம் கூட இந்த தாக்குதல்களுக்கு பின், ஒருபுறம் தாக்குதல் என்றால் மறுபுறம் இதுவெல்லாம் நடந்திருக்கிறது, இது நிச்சயம் பேசப்பட வேண்டும். ஆனால் இதை விடுத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை கார்னர் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு பின்னால் ஒரு வித்தியாசமான ஒரு போங்கிலே இந்த தாக்குதலும் பேசப்படுவது அது ஆரோக்கியமானதல்ல. இது நாட்டினுடைய அமைதிக்கு ஆபத்தானது என்பதை நாம் இங்கே தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த பெஹல்காமினுடைய தாக்குதலுக்கு பின்னால் இந்த உலகத்திலேயே காஷ்மீருடைய பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய இராணுவ அமைப்பு தான் அதிகப்படியான இராணுவ சோல்ஜர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் இராணுவ வீரர்கள் அங்கே களத்தில் இருக்கிறார்கள். உலகத்திலேயே அதிகப்படியான இராணுவ அமைப்புகளை, இராணுவத்தினுடைய ஆட்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் காஷ்மீருடைய பள்ளத்தாக்கு, அந்த இடம். ஆனால் அந்த இடத்திலே ஒரு பாதுகாப்பு இன்மை ஏற்பட்டிருக்கிறது. 370 நீக்கம் செய்து விட்டோம், ஆர்டிகல் 320 நீக்கம் செய்து விட்டோம். இனிமேல் நாட்டிலிருந்து யார் வேணாலும் சுற்றுவாருக்கு அங்கே தைரியமாக நீங்கள் செல்லலாம், உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு உண்டு, தீவிரவாதத்தினுடைய அச்சம் இல்லை, பயங்கரவாதத்தினுடைய அச்சம் இல்லை, நிம்மதியாக போகலாம் என்று சொல்லித்தான் ஆர்டிகல் 370 நீக்கினார்கள் இல்லையா? காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய தனி அந்தஸ்தை நீக்கும் பொழுது இந்த நடுவர் அரசு என்ன சொன்னது என்றால், இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக அங்கே போகலாம் என்று. ஆனால் அந்த இடத்தில் தான் இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. சொல்லப்போனால் இந்தியாவிலே ஒதுக்கப்படக்கூடிய பட்ஜெட்டுகளிலே அதிகப்படியான தொகை எதற்கு ஒதுக்கப்படுகிறது என்றால் டிஃபென்ஸுக்கு தான் ஒதுக்கப்படுது, இராணுவத்துக்கு தான் ஒதுக்கப்படுகிறது. இந்த தாக்குதலிலே தன்னுடைய தந்தையை இழந்த சிறு பிள்ளை சொல்கிறான். ஒரு சின்ன பையன், அதிகபட்சம் அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அந்த பையன் சொல்றான், தீவிரவாதத்தின் தாக்குதலை தடுப்பதற்கான எந்த பாதுகாப்பும் இங்கே இல்லை. இரண்டாவதாக அந்த பையன் சொல்கிறான், சுற்றுலா தலத்திலே இருக்க வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பு கூட இங்கே இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் எந்த இடத்தில் இந்த மாதிரியான தாக்குதல் நடந்ததோ அதற்கு கீழே தான் இராணுவ முகாம் இருப்பதாக அறிகிறோம். ஆனால் அவர்கள் மூலமாக எந்த பயனும் இல்லை. எனவே இந்த ஒன்றிய அரசின் மீது எங்களுக்கு துளியளவும் நம்பிக்கையே இல்லை என்று அந்த சிறு பையன் பேசிய விஷயம் அப்படியே இன்னைக்கு வைரலாக போய் கொண்டிருக்கிறது. எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், அதிகப்படியான தொகையை ஒதுக்கி டிஃபென்ஸுக்கு ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இவ்வளவு பெரிய தாக்குதலை இந்த நாடு சந்தித்திருக்கிறது என்றால், இவ்வளவு பெரிய இழப்பை இந்த நாடு சந்தித்திருக்கிறது என்றால், இது யாருடைய பலகீனம், யாருடைய கவனக்குறைவு என்பதை கேட்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. நாட்டின் நலனின் மீதும் பாதுகாப்பின் மீதும் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. ஆனால் இதை ஓரம் வைத்துவிட்டு வெறுப்பு அரசியலையே தொடர்ச்சியாக வன்மத்தோடு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே கண்டிப்பாக நடுவண் அரசு கவனிக்க வேண்டும். வெறுப்பு அரசியலை தாண்டி நாட்டின் பாதுகாப்பும் நாட்டினுடைய இறையாண்மையும் இந்த நாட்டினுடைய நலனும் முக்கியம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு விஷயம்,
இறந்து போன இந்துக்களுக்கு நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறோம் என்று ஒரு செய்தி பரவுது. ஆனால் இன்னைக்கு காலையில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இறந்து போன 26 பேரிலே 15 நபர்கள் முஸ்லீம்கள். இறந்து போயிருக்கக்கூடிய 24 நபர்களே 15 நபர்கள் முஸ்லீம்கள். அப்படி என்றால் இந்த இடத்திலும் கூட எவ்வளவு மலிவான அரசியல், எவ்வளவு மலிவான ஒரு வக்கிரமான ஒரு வெறுப்பு அரசியல் நடைபெற்று கொண்டிருப்பது என்பதை நாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக இந்த குற்றத்தை செய்தவர்களை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். அந்த தண்டனை என்பது மக்கள் மன்றத்தில் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் யாரெல்லாம் தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிறார்களோ அந்த இழப்பை சந்தித்தவர்களுக்கு முன்னால் வைத்தாவது இந்த குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய தேவையாக இருக்கிறது. சில சமயங்களில் இந்த மாதிரியான தாக்குதல் நடந்தவுடன் இந்த அமைப்பு பொறுப்பெடுத்துக்குச்சு, இந்த அமைப்பு சொல்லி போட்டுச்சு என்றெல்லாம் செய்திகள் மட்டும் வருகிறது. ஆனால் அந்த செய்தி உண்மையிலேயே அதற்கு பின்னால், அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அவர்களை கண்டறிந்து தண்டிக்கப்பட்டு இன்னென்ன நபர்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டார்கள், இன்னென்ன மாதிரியான அவர்கள் மீது சட்டம் போடப்பட்டிருக்கிறது, இந்தந்த மாதிரியான தண்டனைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறதா, தண்டிக்கப்பட்டார்களா என்ற கேள்வியும் பொதுமக்களுக்கு எழுந்து நிற்கிறது. எனவே எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே நாம் துவா செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. வல்ல அல்லாஹ் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டை பாதுகாப்பாக அமைத்து தருவானாக. பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் இடமில்லாத இடத்தை அல்லாஹ் நம்முடைய நாட்டுக்கு தருவானாக. நிச்சயமாக நீதியையும் நேர்மையையும் பாதுகாப்பையும் நிலைநாட்டக்கூடிய மக்களின் வரிசையிலே அல்லாஹ் நம்மையும் நிலைபெறச் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.